டே ஆர்சிபி என்னடா அன்சோல்டான பிளேயர் எல்லாம் மறுபடியும் சோல்ட் பண்ணி எடுத்து டீம்ல விளையாட வச்சுட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சில ஃபேன்ஸ் எல்லாம் கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது அக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டீம் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் மணியை பேக்கப் பண்றதுக்கு பிளேயர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வரும்போது அவங்களை அன்சோல்ட் ஆக்கி விட்டு ஸோ ஃபைனலா அதே பிளேயரை வந்துட்டு பேஸ் பிரைஸ்ல எடுத்துட்டு போறதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ என்னன்னா ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஃபர்குசனை அப்படித்தான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செட்ல அவர் அன்சோல்டுங்க, மறுபடியும் அன்சோல்டான பிளேயரை பேஸ் பிரைஸ் 2 கோடியிலேயே பார்த்தோம் அப்படின்னா அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. அதனால மற்ற ஃபேன்ஸ் எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருக்கும்போது ஆனா ஆர்சிபி இதே மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி ஒரு ஜாம்பவான் பிளேயரை உருவாக்கி டீம்ல வச்சிருந்தாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? 2011 சீசன்ல மிகப்பெரிய ஜாம்பவான் பிளேயர் வந்துட்டு அன்சோல்டுங்க. அந்த அன்சோல்டான பிளேயரை ஆர்சிபி எடுத்து சான்ஸ் கொடுக்குறாங்க. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்சிபியோட மிட் சீசன் 5-6 மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு சான்ஸ் அப்படிங்கிறதே கிடைக்குது. அதுக்கப்புறம் அவர் பண்ணாத சாதனைகளே கிடையாது. அவர் அடிச்சது தான் இன்னைக்கு வரைக்கும் ஹையஸ்ட் ரன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் சாதனைகள் எல்லாமே சரித்திரமா மாறிச்சு. அவர் வேற யாரும் கிடையாது, த யூனிவர்ஸ் பாஸ் கிறிஸ்டோபர் ஹென்ரி கேல்.